இந்த பெரியகரம் பள்ளி ஆண்டு விழாவினை மீண்டும் மீண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்படுத்தி இந்த மாணவருடைய கருத்திறங்களை வளர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் பயிற்சி அளித்து சிறந்த முறையில் மேடை அமைத்து இங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் எஸ்எம்சி டீச்சர்ஸ், ஐடி மற்றும் ஊர் பொதுமக்களை எங்கள் அளவுக்கு மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை உற்சாகிறேன். நம்முடைய தமிழக அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதில் உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பார்க்கணுமோ. மதிய உணவு என்ற ஒரு உணவை நம்ம மாணவர்களுக்கு அளித்து சிறப்பு செய்த வேலையிலே தற்போது இப்போ காலை உணவும் மாணவர்களுக்கு அந்த காலை வருகை புரிந்தவுடன் அவர்களுக்கு ஒரு சிற்றுண்டி அளித்து மாணவர்கள் சிறப்புடன் பள்ளிக்கு வருகை புரியக்கூடிய வகையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுது பொருட்கள், பேனா, பென்சில், பாட புத்தகங்கள், எழுத்து புத்தகங்கள், பயிற்சி புத்தகங்கள் மற்றும் வருடத்திற்கு 2 சீருடைகள் தராங்க. இவ்வாறு பல்வேறு அம்சங்களிலும் தமிழக அரசானது மாணவருடைய கல்வி வளர்ச்சியில் மிகவும் ஈடுபாட்டுடன் அக்கறையுடன் கல்வி வளர்ச்சியில் மாணவருடைய அவருடைய வருகை என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகையிலே தமிழக அரசான அந்த பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்படுத்தி நடைபெறுத்தி வருகிறது. அதில் ஒரு அம்சமாக ஒவ்வொரு ஆண்டும் மாணவருடைய தனித்திறங்களை வளர்ப்பதற்காக பள்ளி ஆண்டு விழாவினை நடைமுறைப்படுத்த வேண்டும், நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசானது ஒரு சிறிய தொகையை பள்ளிக்கு அளித்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த ஒரு கருத்திறங்களை ஒரு பறைசாற்றி மக்கள் மத்தியிலேயே பறைசாற்றுவதற்காக இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி, மேலும் இந்த பள்ளியுடைய அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டிலே மாணவர்களுடைய முழு சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் கைதட்டி அவரை வாழ்த்துவோம். நம்முடைய வட்டார வளம் அவர்கள் சிறப்பான உரையை ஆற்றினார். அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய பள்ளியினுடைய கணக்குகளை எழுதும் நம்முடைய ஆடிட்டர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக ஒரு சிறிய பரிசினை வழங்கி நம்முடைய வட்டார கல்வியாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வரவேற்புரை வழங்குவதற்காக நம்முடைய மாணவ செல்வங்கள் சென்று அவர்களை வரவேற்பு வழங்குவார்கள். ஐயா அவர்களை பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்காதீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்காதீங்கடா. டேய் ஃப்ரெண்ட் பாங்கடா, நிக்காதீங்க. கை வச்சு கம்மிட்டு விட்டுருங்க. நம்முடைய
போலூர் வட்டார கல்வியாளர் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து அவருடைய வாழ்த்துரையை வழங்குமாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது இந்த மாதிரி மண்ணு வீசம் வாசனை அது பார்த்தது ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த சிறிய புத்தகத்தினை வழங்கி கௌரவிக்கிறோம். அனைவரும் நமது கரவொலியை எழுப்புவோம். அடுத்து நம்முடைய வட்டார வள மேற்பாளர்கள் கூறியது போல இந்த விழாவிற்கே முக்கியமான பங்கு அரசு என்ன நினைக்கும்னா, அரசு பள்ளியில் அனைத்து மாணவர்களும் அரசு பள்ளியில் பயின்று பல பலன்களையும் சலுகைகளையும் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்துடனுடைய சிறந்த கல்வியை பெற வேண்டும் தான் நோக்கம். அதன் அடிப்படையில் 25-26 ஆண்டில் நம்முடைய 5+ லிஸ்டின் படி இருக்கின்ற மாணவர்களில் இப்பொழுது வந்திருக்கிற மாணவர்களை அழைத்து அவர்களை மேடையில் கௌரவிப்பதற்காக ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிவராம் குரு அவரது பெற்றோர்கள். சிவராம் குரு வாமா. அடுத்து ராகேஷ் அவரது பெற்றோர்கள். ராகேஷ் சாரதி அவருடைய பெற்றோர்கள். சாரதி பண்ணுங்க, நல்லா கையை தட்டுங்க. 1வது 2வது ராகேஷ் சாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மொத்தம் எங்களுக்கு சென்சஸ்ல இருக்கிற 5 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. 2 பேர் வரல, 3 பேர் மட்டும் போயிட்டோம். மொத்தம் 12. அதாவது நீங்க தான் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள வட்டார வள மைய போலூர் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர், இந்த வெயில் கொடுமையிலும் இந்த மாணவர்களுடைய படைப்புகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று பெருந்திரளாக மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளி. தலைமை ஆசிரியர்
மற்றும் உதவி ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியை நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக கல்வி கற்று நல்ல முறையில் வழிநடத்தி செல்லுகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. எப்பொழுது பார்வைக்கு வந்தாலும் அவரவர் வகுப்பிலே அமர்ந்து அவரவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியை கற்பதிலே உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டாய்வுல படிச்சிருப்பாங்க, தொட்டணி தூரும் மனைக்கு மாந்தற்கு கட்டணி தூரும் அறிவு அப்படின்னு. அந்த ஆத்து மணலை தோண்ட தோண்ட அந்த நீரானது சுரந்துக்கிட்டே இருக்கும். அது போலதான் படிக்க படிக்க அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா செம்மையா இருக்கும். நாம கல்வி கற்பதே அதுக்காக தான். வேலைக்கு போறது மற்றதெல்லாம் அப்புறம். நம்மளுடைய வாழ்க்கை ஒழுக்கமாகவும் சீரும் சிறப்புமாக நம்மை மனிதனாக பண்பட்ட மனிதனாக்குவது கல்வி. அதனால ஒவ்வொரு பெற்றோரும் அந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கணும். எது கொடுக்கணுமோ, சொத்து சுகம் பணம் நிலம் வீடு அந்த தங்க நகை எதுவாக இருந்தாலும் அழிஞ்சிடும். நாம கொடுக்கின்ற அந்த கல்வி தான் கடைசி வரைக்கும் சாகும் வரையில உறுதுணையா இருந்து அவர்களை வழிநடத்தும் காப்பாற்றும். அதனால ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல முறையில அந்த குழந்தைகளை டிகிரி வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சிடணும். அதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும். இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்து விளங்குகிற எல்லா துறையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா பலவிதமான போட்டிகள் நடக்கிறது. அந்த போட்டியிலே பங்கேற்று பரிசுகள் பெற்று வந்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் இந்த ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமா நடத்துவதற்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியின் சார்பாக. இந்த மாணவர்களுடைய படைப்புகள் எப்படியெல்லாம் உங்களிடையே வெளிக்காட்ட போறாங்க அப்படின்றத பற்றி அவங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் பாருங்க. அது எல்லாமே அந்த சும்மா படிப்புன்னு இல்லாம ஒரு ரிலாக்ஸா இருப்பாங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் சொல்லிட்டு ஆண்டு விழா ஒன்று வைக்க வேண்டும் என்ற அரசு குறிக்கோளோட இந்த மாணவர்களுடைய அந்த படைப்பாற்றலை வெளிக்கொண்டு மாணவர்கள் இப்ப டான்ஸ் பாட்டு நாடகம் இப்படி பலவிதமான அந்த படைப்புகளை உங்களிடையே வெளிப்படுத்த போறாங்க. அதனால காலம் கடந்து விட்டது. நீங்களும் அவளோட இந்த கலை நிகழ்ச்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால 5 வயது மாணவர்களை பள்ளியில சேர்க்கணும். நம்மளுடைய பள்ளி இது. எப்போனாலும் வரலாம், எதோ வேணாலும் கேட்கலாம் டீச்சர்ஸ் கிட்ட. ஆனா ஆங்கில கல்வி வழியில அப்படி கிடையாது. டெஸ்ட் வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குவாங்க. அப்பதான் போயிட்டு பார்க்க முடியும். இது நம்மளுடைய பள்ளி இல்லையா? எப்போ வேணாலும் ஆசிரியர் குறைய கேட்கலாம், குறைய சொல்லலாம், நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்கலாம். எது வேணாலும் நீங்க உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எப்போ வேணாலும் வரலாம் நம்ம பள்ளி. அதாவது ஆங்கில வழி சொல்றோம். தமிழ் வழியில படிக்கிற பிள்ளைங்களோட ஆங்கில வழியில் அப்படின்னா கத்துக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க. அப்படி ஒண்ணு இருக்காது. எப்படின்னா நான் நிறைய பள்ளியிடத்துல பார்த்துருக்குறேன். எல்கேஜி யூகேஜி 1வது 2வது 3வது போயிடுவாங்க. தமிழும் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. உடனே முடிவு பண்ணிடும், போச்சு நாம தமிழ் வழியிலே சேர்த்துருக்கலாம். பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ அருமையாக படிக்கிறான், கணக்கு போடுறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வீணாகிட்டோம். அதுக்கப்புறமா ஓடி 3வதுல சேர்ப்பாங்க, 4வது சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு தனி வகுப்பு எடுத்து தமிழ் படிக்க வச்சு, ஆங்கிலம் படிக்க வச்சு, கணக்கு போட வச்சு, வாய்ப்பாட சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே தமிழ் வழி கல்வி சிறந்தது. நம்ம இந்த பள்ளியில் தமிழ் வழியில் தொடர்ந்து படித்தா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வழி தான் நாம் படிக்க வைக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல்
7.5% கொடுக்குறாங்க. கிராம பகுதியில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்களுக்கு 7.5%. நிறைய கிராமத்திலேருந்து ஒவ்வொரு குடிசை வீட்டிலேருந்து கூட நிறைய டாக்டர், பொறியாளர், அக்ரி இப்படி நிறைய படிக்கிறதுக்காக போகிறாங்க. அரசே செலவுகள் எல்லாமே ஏற்றுக்குது. அதனால் வந்து தமிழ் வழி கல்வியில் வந்து நிறைய சலுகைகள். காலையில் உணவு போடுறாங்க. அதுக்கடுத்தது சீருடையிலேருந்து, புத்தகத்துலேருந்து, நோட்டுலேருந்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த செலவும் கிடையாது. மதியானமும் சாப்பாடு. அவங்க உங்ககிட்ட அவங்க வந்து 8:30 மணிக்கு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதோட 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் நீங்கள் போடணும். அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும், கல்வியை தர வேண்டும், மாணவர்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதி அனைத்து சலுகைகளும் தருவதால் தமிழ் வழி கல்வி சேர்ந்து அதில் சேர்ந்து பயனடைய வேண்டும். 5+ வந்து இன்னும் சேராத மாணவர்களை வந்து சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிய சார்களை நன்றி, வணக்கம். மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும்